நான் தான் உங்கள் மதுரை திருப்பாலை வளர்மதி ஆயா. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொன்னால், நம்ம தமுக்க மைதானம் இருக்குல்ல, தமுக்க மைதானத்தில் இங்கிட்டு போனால் கலெக்டர் ஆஃபீஸ் வரும், இப்படி போனால் கோர்ட் வரும், இப்படி போனால் கோர்ட் வரும். சரிங்களா? அதுக்கு நடுவில் நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், மதுரை நீச்சல் குளம். அது எங்கனக்குள்ளே இருக்குன்னா, எங்கனக்குள்ளே இருக்குது மதுரை நீச்சல் குளம். சரிங்களா? அந்த நீச்சல் குளத்தில் தான் எங்கள் அப்பா வேலை பார்த்தாருங்க. எங்கள் அப்பா பில் போட்டாருங்க. என்னை பெத்த அப்பா. அந்த பெத்த அப்பாட்ட எங்கள் அப்பா பேர் சமுந்திர பாண்டிங்க. அவர்கிட்ட அவருக்கு சோறு காய்ச்சி கொடுப்பேன். கொடுத்துட்டு எனக்கு 50 ரூபா தருவார் அப்பா. சரிங்களா? அந்த 50 ரூபாய்க்கு வீட்டில் அன்னைக்கே அரிசி வாங்கி குழம்பு வச்சு சோறு கொடுப்பேன். அதில் கொண்டு 50 ரூபா கொடுப்பாரு. என் பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு குளிக்கலாம் வைப்போம் நீச்சல் குளத்தில். பாருங்கள், நான் காட்டுறேன். சரிங்களா மக்களே? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. அப்பா சவுந்தராண்டி அப்பா, என்னை பெத்த அப்பா, நான் நீச்சல் குளத்துட்டு இருக்கேப்பா. எனக்கு 50 ரூபா கொடுப்பேலப்பா நீ. அப்புறம் எங்கள் அப்பா வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களை வளர்த்த தாத்தா இருக்கார்ல, அடைக்கலம்ன்றவர் எங்கள் தாத்தா பேர். அவர் வேலை பார்த்தாருங்க. அவர் போலீஸ், டிஎன்எஸ் போலீஸ் மாதிரி வேலை பார்த்தாரு. அப்புறம் எங்கள் அப்பா பில் போட்டுக்கிட்டு இருந்தார் குளிக்கிறதுக்கு. எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் ரொம்ப வயசாகிடுச்சு. அவர் இருக்கார். ஒரு நாளைக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன். சரிங்களா மக்களே? பாருங்கள், எனக்கு பார்த்தனே சந்தோஷமாயிருச்சு. இந்த எனக்குள்ள கலர் கடை, ஜூஸ் கடை எல்லாமே இருக்குது. சோடா, பன்னீர் சோடா, உப்பு சோடா, கலரு, சர்பத்து. வாங்க மக்களே, எல்லோரும் வாங்கி சாப்பிடுவோம். எப்போ வரீங்க சொல்லுங்கள் மதுரை மக்களே? இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? என்ன இடம்னு பார்த்துக்கோங்க. மதுரை நீச்சல் குளம். சரிங்களா? அக்கா, உங்கள் பேர் என்னக்கா? சரிங்கக்கா. உங்கள்கிட்ட நாங்கள் உப்பு சோடா குடித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு. இந்த இடத்துல நீச்சல் குளம் இருக்குல்ல, அங்கே எங்கள் அப்பா வேலை பார்த்தாரு. சவுந்தர பாண்டி உங்களுக்கு தெரியுமா? பில் போடுவார், வளர்ந்தவர். அவங்க வீட்டுக்காருக்கு தெரியும். அந்த இடத்துல நின்றோன்னே எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. சரி, அப்படியே ஒரு சர்பத்து குடித்தோம். முகேஷும் குடித்தான். என்னடா பாவம், அந்த அக்கா காசு கொடுத்துருடா, ஏமாத்திராத. அக்கா, நீங்கள் எவ்வளோ நாளா இங்கே கடை வச்சுருக்கீங்க? எத்தனை வருஷம்? 12 வருஷம். மதுரையிலே ஃபர்ஸ்ட் கடை தானா? உங்களை பார்த்து தான் எல்லாரும் கடை வச்சது. சரிக்கா சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இனிப்பு பிடிக்காது. எப்பயுமே உப்பு சோடா வச்சுருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக குடித்தேன். சரிக்கா, கடை எவ்வளோ நாளாக வச்சுருப்பீங்க? ஒரு மினிமம் சொல்லுங்கள். காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையும். சரி, வச்சுருக்கீங்க. எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? 12 வருஷமா. 12 வருஷம். வர்றாரு கேளுங்க அவர்கிட்ட. 12 வருஷமாக வச்சுருக்கீங்க. 12 வருஷமாக வச்சு பேசுங்களேன் எங்களை பற்றி. 12 வருஷமா வச்சு என்ன சம்பாரிச்சிங்க? போடுங்க போடுங்க. என்னக்கா அப்படி சொல்றீங்க? அண்ணன் என்ன கடை வச்சிருந்தாரு? அண்ணன் எத்தனை வருஷம் கடை வச்சிருக்காரு? அவர் கஸ்டமரு. டெய்லி குடிங்கண்ணே, டெய்லி குடிங்க. சரி, நீங்க என்னதான் சேர்த்து வச்சிருக்கீங்க? இடம் வாங்கியிருக்கீங்களா மதுரையில்? என்னப்பா செஞ்ச? 40 வருஷமா சம்பாரிச்சு. இங்கே பாருங்களேன், 40 வருஷமா இவங்க கடை தான் முத உப்பு சோடா போட்டு கலர் கொடுத்ததாங்க. நம்ம மதுரை நீச்சல் குளத்துக்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படியே வாங்க, நான் காட்டுறேன். எங்கள் நீச்சல் குளத்தை காட்டுறேன். எங்கிட்ட மாற்றிட்டாங்களா? ஓ, சரி சரிப்பா. சரிங்கக்கா, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்களோட பேசுனதுக்கு. நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்கக்கா, ஒரு 10 ரூபா சேர்த்து வைங்கக்கா. ஆமாம், நமக்கு வேணும் வயசான காலத்தில். அண்ணனை கேட்டதாக சொல்லுங்கள். ஆமாம், அந்த அக்கா இங்கே வேலை பார்த்தவரோட சவுந்தரவாண்டி மகளாமே. நான் என்னைய சொல்லுங்கள். அவங்க அப்பா பேர் பில் போட்டுக்கிட்டு இருந்தாராம்ல, உள்ளே குளிக்கிறதுக்குப்பா. குளிக்கிறாங்களா உள்ளுக்கா? அதில் பில் போட்டுக்கிட்டு இருந்தார் எங்கள் அப்பா. நாங்களாம் வருவோம்.
இப்போ 10 வருஷம் இருக்கும் ரிட்டையர்ட் ஆகி. சரியா? சரிப்பா. சரி வச்சுறேன், போயிட்டு வரேன். தம்பி வந்து அடிக்கடி சாப்பிடுங்க வாங்க. அப்படியே வந்தோம்னாக்கா சரிங்களா, அப்படியே ராஜாஜி பூங்காவுக்கு போயிட்டு அப்படியே வந்தோம்னா மதுரை மாநகராட்சி வரும். அங்கே வந்து இந்த முகேஷ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கேட்க வந்தான். சரி போயிட்டு வந்திருக்கேன் மக்களே. இது பாருங்கள், எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா பிள்ளைங்களும். சரிங்களா? பாருங்கள், வாழ்க்கையில் பெரிய பெரிய கலெக்டரு, வக்கீல், பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. படிக்க தான் நல்லா காற்று ஓட்டத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க பிள்ளைங்க பூராமே. பாருங்கள், இதே மதுரை மாநகராட்சி. இது பாருங்கள், பெரிய பெரிய அதிகாரிகள்லாம், வருங்கால அதிகாரிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்கள்லாம். சரிங்களா? படிப்பு தப்பா முக்கியம், நல்லா படிக்கணும் இந்த பிள்ளைங்கள்லாம். பாருங்கள், நான் எங்கே இருக்கேன்னு பாருங்கள், மதுரை மாநகராட்சி. பார்த்துக்கோங்க மக்களே, தெரியாதவங்களாம் பார்த்துக்கோங்க. மதுரை மாநகராட்சி இதுதான். அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் தெரியுமா? நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? பெரிய ஆஃபீஸ் பார்த்துருக்கீங்களா? வருங்கால முதலமைச்சர்கள், வருங்கால கலெக்டரு, வருங்கால வக்கீல், வருங்கால அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. சரிப்பா, நான் போயிட்டு வரேன்.